அஞ்சலி தன்னோட கார்ப்பரேட் கரியர் போதும்னு சொல்லி விட்டுட்டு ஒரு டீ ஸ்டால் வைக்கிறாங்க. அதுவும் அவங்க நினைச்ச மாதிரி ஓடல. அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஒன் ஈவினிங் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த கடைக்கு வராங்க. அப்ப அஞ்சலி கிட்ட நீங்க டிசைனிங் சூப்பரா பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் அஞ்சலிக்கு டிசைனிங் மேல இருந்த பேஷனே ஞாபகம் வந்துச்சு. அங்க வந்தவர் அஞ்சலிக்கு பார்ட் டைம் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி தர சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்றதுக்கு அஞ்சலி பயந்தாங்க. தென் அதை அக்செப்ட் பண்ணாங்க. டே அண்ட் நைட்டா அதுக்கு ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒர்க் பிடிச்சி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுது அண்ட் மறுபடியும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் வருது. சீக்கிரமாகவே ஒரு ஸ்மால் டிசைனிங் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ப்ராஜெக்டை அஞ்சலி கிட்ட கொடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களோட டேலண்ட் டிஸப்பியர் ஆகல, திருப்பி அதை ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் வேணும்னு. நிறைய பேர் இன்னைக்கு அவங்க செய்யற ஒர்க் பிடிக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்காம இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு அதை பண்ண ஆரம்பிங்க. உங்க லைஃபே ரொம்ப ஹாப்பியா மாறிடும்.